ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாபின் பற்றி நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம வந்து பாபின் எப்பவுமே வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆனால் நூல்லாம் சுற்றி நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து இது மாதிரி சிக்காகிடும். பாருங்கள், சிக்காகிடுச்சு. எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாபின் 2 பாபின்லாம் இருக்காது. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாபின் இல்லை ஒரு 5-6 பாபினாச்சும் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்றோட ஒன்று போடுறப்ப பார்த்தீங்கன்னா சிக்காக இருக்கும். எப்படி நம்ம இது மாதிரி சிக்க இல்லாமல் இந்த பாபினை வந்து அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறத நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சின்ன டிப்ஸ் தாங்க, ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான். எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் இது மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம தர்மக்கோல் வைக்க போகிறோம். தர்மக்கோல் அழகாக இந்த பாக்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், நான் வந்து தர்மக்கோல் வச்சுட்டு கரெக்டாக இந்த பாக்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கட் பண்ணது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது மாதிரி இல்லாமல் அழகாக இந்த பாக்ஸோட சைஸ் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இது எப்படி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுற சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு இந்த பாபினை கொஞ்சம் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 இருக்குது இல்லையா, அந்த சைடு மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம கட் பண்ணி அந்த தர்மக்கோல் எடுத்துடலாம். சிசர்லேயே கட் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், நான் இது உள்ளேருந்து தர்மக்கோல் நான் எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பாபினை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இது மாதிரி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா சிக்காகாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ இதே ஆர்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லத்தையும் வந்து இது மாதிரி பாபினை வந்து இது பண்ணலாம். ஒரு 2 வைக்கலாம், இல்லை 1 வைக்கலாம். உங்கள்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 வச்சுக்கோங்க. மேலே 1 கீழே 1 வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லத்தையுமே வந்து ஆர்டராக வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.